மக்களுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இந்த வீர மண்ணிலே இடஒதுக்கீட்டு நாயகராய் இதோ கும்படிப்பூண்டியிலே நடைபயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தமிழகத்திலே நடந்து கொண்டிருப்பது ஆட்சியா வெறும் காட்சிதானா என்ற கேள்வியோடு இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பக்கத்திலே இருக்கிற ஆரம்பத்திலே 8 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், அதில் கொண்டு பல இடங்களிலே 60 வயது மூதாட்டிக்கும் பலாத்காரம், அரசியல்வாதிகளும் சாமானிய மக்களும் பட்டப்பகலிலே வெட்டி கொலை செய்யப்படுகிற சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறத அதைத்தான் மீட்டெடுக்க வேண்டும் என்று இதோ உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும். இங்கே இருக்கிற தமிழ் கும்மிடிப்பூண்டியிலே இருக்கிற குட்காட் பகுதியிலே சுற்றுச்சூழலை பாதுகாத்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதோ உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். உலக அளவிலே 4 விருதுகளை பெற்ற தலைவர், அருமை தலைவர் இதோ நடைபயணத்தை மேற்கொண்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைபயணம். திருப்பூரிலே தொடங்கி தருமபுரி வரையிலே 100 நாட்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல் தலைவர் அல்ல, சாதிக்கக்கூடிய அரசியல் தலைவர். உலக அரங்கிலே ஒரு கப்பற்ற தலைவராய் 4 விருதுகளை பெற்றிருக்கிற ஒரே இந்தியனாய் ஒரே தமிழனாய் இதோ நடைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, இதோ உங்கள் அன்பு தலைவர். அவருடைய நடை அழகும், அவருடைய உடை அழகும், அவருடைய அறிவழகும் தமிழகத்தில் தலை சிறந்த ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளை தமிழகத்தினுடைய முதல்வராக வரக்கூடிய ஒரே தகுதி பெற்ற தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நடைபயணத்தை மேற்கொண்டு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியை எதிர்த்து, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை கையில் எடுத்து கடை வீதியிலே நடைபயணம்